ஹாய் ஹலோ வீவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? திருமலா திருப்பதியில் சீனியர் சிட்டிசன் தரிசனம் பற்றிய ஃபேக் நியூஸ் ஒரு சில சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் பகிரப்பட்டு வர்றதை யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னு டிடிடியிலிருந்து அதிகாரபூர்வமாக நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னும் டிடிடி நமக்கு அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. சீனியர் சிட்டிசன், மெடிக்கல் இஷ்யூ, ஃபிசிக்கல் சேலஞ்சு பர்சன் இவங்களுக்கான திருமலை திருப்பதி தரிசனம் டிக்கெட் பற்றிய லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன், அவங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிறது என்னென்னு டிடிடி அனௌன்ஸ் பண்ணி இருக்காங்க. அது பற்றிய டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைய டிடிடி அப்டேட்டும் இந்த வீடியோவில் நம்ம சேர்த்து பார்க்கலாம். திருமலா திருப்பதியில் சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட் ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. திருமலையிலேயோ கீழ் திருப்பதியிலேயோ கண்டிப்பாக கொடுக்கறது கிடையாது. ஒரு சில மீடியேட்டர்ஸ் வாங்கித்தரேன்னு சொல்லியிருந்தாலும் அதில் யாரும் நம்ப வேண்டாம். சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன், மெடிக்கல் இஷ்யூஸ் இவங்களுக்கான தரிசன டிக்கெட், திருமலை திருப்பதியினுடைய தரிசன டிக்கெட் ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான் டிடிடியிலிருந்து நமக்கு இஷ்யூ பண்ணுறாங்க. நம்ம ஆன்லைனில் மட்டும்தான் இதற்கு ரிஜிஸ்டர் பண்ண முடியும். சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன், மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கிறவங்கெல்லாம் இந்த டிக்கெட் புக்கிங் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னா 3 monthsக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணிடுவாங்க. கரண்ட்டில் அக்டோபர் மாதம் வரைக்கும் இந்த 3 பர்சன்ஸுக்கும், அதாவது சீனியர் சிட்டிசன், மெடிக்கல் இஷ்யூஸ், ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் இவங்களுக்கான தரிசன டிக்கெட் புக்கிங் அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் வரைக்கும் கொடுத்து முடிச்சிட்டாங்க. அக்டோபர் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் பிரம்மோற்சவம், வருடாந்திர பிரம்மோற்சவம் நடக்க இருக்கிறதுனால அக்டோபர் 4ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் சீனியர் சிட்டிசன், மெடிக்கல் இஷ்யூஸ், ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் இவங்களுக்கான டிக்கெட் புக்கிங் அப்படிங்கிறது கேன்சல்டுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது நவம்பர் மாதத்துக்கான இவங்க 3 பேர்த்துக்கான டிக்கெட்ஸ் புக்கிங் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் என்ன பண்ணுவாங்கன்னா 22ஆம் தேதி அல்லது 23ஆம் தேதி இந்த மெடிக்கல் இஷ்யூ, ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன், சீனியர் சிட்டிசன் இவங்களுக்கான ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு மந்த்தும் 22, 23ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு இந்த டிக்கெட் புக்கிங்கிறது ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த டிக்கெட்ஸ் புக்கிங் அப்படிங்கிறது நமக்கு ஃப்ரீயாக தான் இஷ்யூ பண்ணுறாங்க. நம்ம எந்த ஒரு பைசாவும் கொடுக்க வேண்டாம். நம்ம ஆன்லைனில் பதிவு பண்ணுறதுக்கு அந்த கம்ப்யூட்டர் சென்டருக்கு மட்டும் நம்ம அவங்க என்ன பேமெண்ட்டு கேட்குறாங்களோ அதை நம்ம கொடுத்துடலாம். சீனியர் சிட்டிசன் டிக்கெட்ஸ் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட்ஸ் மட்டும்தான் அவங்க இஷ்யூ பண்ணுறாங்க ஆன்லைனில். இதில் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா திருமலா திருப்பதியில் இந்த தரிசன டிக்கெட்ஸ் எங்கேயும், அதாவது சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இவங்களுக்கான தரிசன டிக்கெட் அப்படிங்கிறது கீழ் திருப்பதியிலேயோ அல்லது திருமலையிலேயோ அவங்க எங்கேயுமே இஷ்யூ பண்ணுறது கிடையாது. ஒரு சில சோசியல் பிளாட்ஃபார்ம் மீடியாவில் திருமலையிலேயோ அல்லது கீழ் திருப்பதியிலையோ நாங்கள் வாங்கி தர்றோம் அப்படின்னு சொல்லி ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஃபேக் நியூஸை யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னு டிடிடியிலிருந்து நமக்கு அதிகாரபூர்வமாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் இஷ்யூ, சீனியர் சிட்டிசன் மற்றும் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் இவங்களுக்கான ஏஜ் லிமிட் என்னென்னு பார்க்கலாம். சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட் அப்படிங்கிறதுக்கு ஏஜ் லிமிட் 65 ஏஜ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்படி இல்லைன்னா எபவ் 65 ஏஜுக்கு மேலே இருந்தால் நம்ம இந்த சீனியர் சிட்டிசன் தரிசனத்துக்கு நம்ம எலிஜிபிள் ஆயிடலாம். சீனியர் சிட்டிசன் தரிசனத்தில் நாம் ஒருத்தரை கூடவும் கூட்டிக்கிட்டு போகலாம். அவங்க அட்டெண்டராகவும் இருக்கலாம், இல்லை ஸ்பௌஸாகவும் இருக்கலாம். ஹஸ்பண்டாக இருந்தால் கூட ஸ்பௌஸ், ஒய்ஃப் போகலாம். ஒய்ஃபாக இருந்தாங்க அப்படின்னா கூட ஹஸ்பண்ட் கூட போகலாம். இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய பிளட் ரிலேட்டிவ்ஸ் அவங்க தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுறாங்க.
கூட போகிற அட்டெண்டருக்கு கட்டாயம் டிக்கெட் புக்கிங் அப்படிங்கிறது பண்ணியிருக்கணும். அதாவது சீனியர் சிட்டிசன் புக்கிங் நம்ம தரிசன டிக்கெட் புக் பண்ணும்போதே கூட வரக்கூடிய அட்டெண்டருக்கும் நம்ம தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கணும். கூட அழைச்சிட்டு போகிற அட்டெண்டருக்கும் ஏஜ் லிமிட் ஸ்ட்ரிக்டாக அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களோட ஏஜ் லிமிட், அதாவது கூட வரக்கூடிய அட்டெண்டரினுடைய ஏஜ் லிமிட் 50 ஆர் எபவ் 55க்கு மேலே இருக்கணும். ஒரு ஆதார் கார்டில் ஒரு மொபைலில் ஒரு டைம் மட்டும்தான் நம்ம சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட் வந்து புக் பண்ண முடியும். இந்த மொபைலில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஆதார் கார்டை வச்சு தான் நம்ம சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட் வந்து புக் பண்ண முடியும். வேறு ஏதாவது தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா கட்டாயம் நம்ம பண்ணிக்கலாம். கட்டாயம் அட்டெண்டருக்கு அவங்க ஏஜ் லிமிட் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு டைம் சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட் புக் பண்ணி சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா திரும்பவும் சீனியர் சிட்டிசன் தரிசனத்தில் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கு 3 months வந்து டைம் கொடுத்துருக்காங்க. 3 months மீன்ஸ் 90 days நம்ம அதே மொபைல் நம்பரில் நம்மளால் சீனியர் சிட்டிசனுக்கு புக் பண்ண முடியாது. அதாவது அந்த டைம் கேப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுங்க. இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஜனவரி மாதம் சீனியர் சிட்டிசன் வந்து புக் பண்ணி பிப்ரவரி மாதம் தரிசனத்துக்கு போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மந்த்துக்கும் அகைன் நம்ம தரிசனம் பார்க்க முடியாது. 90 daysக்கு அப்புறமேல தான் நம்ம திரும்பவும் அதே மொபைல் நம்பரை நம்ம சீனியர் சிட்டிசனுக்கு தரிசனுக்கு டிக்கெட் புக் பண்ண முடியும். சீனியர் சிட்டிசன் கூட போகிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற இடத்துல அங்கே வாலண்ட்ரி சேவா செய்கிறவங்க இருப்பாங்க. நம்மளை கூடவே அவங்க வாலண்ட்ரி சேவாஸ் கூட வந்து நம்ம சுவாமி தரிசனம் பார்க்குற வரைக்கும் நம்ம கூடவே இருந்து நம்மளை வெளிப்பிரகாரத்தில் கொண்டு வந்து விடுற வரைக்கும் நம்ம கூடவே இருப்பாங்க. சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன், மெடிக்கல் இஷ்யூஸ் இவங்கெல்லாம் தரிசனம் பார்க்க போகும்போது ஒவ்வொரு வெயிட்டிங் ஹால்லையும் வெயிட் பண்ணி தான் நம்ம சுவாமி தரிசனம் பார்க்கணும். அப்படி வெயிட் பண்ணும்போது அதே வெயிட்டிங் ஹாலில் நமக்கு தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாம் தருவாங்க. மற்றும் உள்ளேயே வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும், வாட்ரு ஃபெசிலிட்டிஸ் அங்கே அவைலபிளாக இருக்கும். தரிசனம் முடிச்சுட்டு நம்ம வெளியில் வரும்போது ஃப்ரீ லட்டு 50 ரூபா லட்டு ஒன்று நமக்கு கொடுப்பாங்க. சீனியர் சிட்டிசனுக்கான ரூம் புக்கிங் அப்படிங்கிறது தனியாக டிடிடியிலேருந்து நமக்கு கொடுக்கறது கிடையாது. திருமலா திருப்பதியில் ஆன்லைனில் ஜென்ரல் அக்கமடேஷன் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்களோ அப்போ நாமும் ரூம் புக் பண்ணி சுவாமி தரிசனம் வந்து பார்க்கலாம். இந்த ரூம் புக்கிங் அப்படிங்கிறது மினிமம் 2 பேர் வந்து ரூம் புக்கிங்க்கு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய அதாவது 5ஆம் தேதி திருமலை திருப்பதியில் தரிசன ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்க்கலாம். 5ஆம் தேதி 63,095 பக்தர்கள் சுவாமி தரிசனம் பண்ணியிருக்காங்க. மொத்தம் முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 23,127. கிடைத்த உண்டியல் காணிக்கை 3.72 கோடி. வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் ப்ரெசண்ட் டைரக்ட் லைனுன்னு சொல்லியிருக்காங்க. வித்தவுட் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இல்லாமல் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 6 hours ஆயிருச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.